இனிய மாலை வணக்கம். உங்கள் தஞ்சை MS வசந்த். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாவது மாநில மாநாட்டில் தமிழக முதல்வரை அங்கிள் என்று சொன்னதை பேசும் பொருளாக்கி அமைச்சர் கே நேரு அவர்களும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் விமர்சித்துள்ளார்கள். நாகரிகமற்ற பேச்சு என்று பேசியுள்ளார்கள். நாகரிகமற்ற பேச்சா? நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அவரை ஆள்விட்டு ஏவி அடிக்கச் செய்து மண்டையில் ரத்தம் அழிகிறதே என்று பத்திரிகையாளர் கேட்கும் போது தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்? அவர் பெண்ணாச்சே, மாதவிட பிரச்சனை என்று இழிவாக பேசினார். நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? எங்கள் கொள்கை தலைவரான காமராஜர் அவர்களை கருவாட்டுக்காரி மகனே, அண்டங்காக்கா, ரஷ்யாவில் எருமமாட்டு தூளை யார் ஏற்றுமதி செய்தது என்று எவ்வளவு விமர்சனங்கள் செய்தார் உங்கள் தலைவர். நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழலுக்காக உலக அளவில் முதல் முறையாக 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்ட கட்சி திமுக என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எல்லாம் நாகரிகத்தை பற்றியும் பேசக்கூடாது, ஊழலை பற்றியும் பேசக்கூடாது. உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. எங்கள் கொள்கை தலைவரான தந்தை பெரியார் அவர்களை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற யார் இவ்வளவு இழிவா பேசியிருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பும் போது முரசொலியில் அந்த கார்ட்டூன்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும். நாகரிகத்தை பற்றி நீங்கள் தயவு செய்து பேசாதீர்கள். நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவரை பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.